உங்க வீட்ல இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இத வந்து தூக்கி போட வேண்டாம். இத வச்சு நம்ம பனானா கேக் செய்யலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த பனானாவ சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன். இதில 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு வெள்ள சர்க்கரை, 1 முட்டை உடைச்சு ஊத்திக்கிட்டேன். இதில 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் போல பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இத வந்து மூடி போட்டு நல்லா வந்து ஒரு பேட்டரா வந்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ அடுத்ததா ஒரு கேக் டின்ல வந்து ஆயில் நல்லா கிரீஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில வந்து நாம அரைச்சு வச்சிருந்த இந்த பேட்டர வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 2 வாட்டி டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு மேல பிளெயினா இருக்கு அப்படின்றதுக்காக முந்திரி பருப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து இதில சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 170 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரா பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பீஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பையன் எடுத்து சாப்பிட்டுட்டான். ஆனா டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதே மாரி சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில வச்சு 3 நாள் வரைக்கும் சாப்பிடலாம். நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. இதே மாரி நீங்களுமே வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.